குடும்மா. முடியாது. கண்ணா குடுக்காட்டி என்ன செய்யுது? கண்ணா என் தங்க இல்லை, என் கண்ணு இல்லை. குடம்மா குடுடி. அச்சா வாரு குடுக்குறீங்க இல்லையா? குடுக்குறேன். அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லணும். நான் சொல்றேன். மாமி மாமி என்னடி அமக்கணும்? மாப்பிள்ளை கடிதாசு எழுதியிருக்காரு மாமி. கடிதாசு எழுதியிருக்காரா மாப்பிள்ளை? எனக்கு தெரியும். பகவான் கைவிட மாட்டார். ராதா ராதா. ஏன் ராதா, ஏன் இப்படி நிற்கிறேன்? என்ன அது? என் குமாரன் கண்ணனுக்கு 2ஆம் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. கல்யாண பத்திரிகையும் அனுப்பி இருக்கிறோம். இந்த விஷயம் இதுவரை உனக்கு தெரிந்திருக்கும். தெரியாவிட்டால் தெரிந்து கொள். உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவ்வளவுதான். இப்படிக்கு தங்கம்மா. அம்மா, தலைவீடு இப்படியா முடியணும்? இதுக்காகவா என் வயிற்றுல பொண்ணா பிறந்தேன் அம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. நல்ல காரியத்துக்கு நாம் அழலாமா? என்னை கல்யாணம் செய்து கொண்டு அவர் பட்ட கஷ்டம் போதும். என் விதி அப்படி. அவராவது நிம்மதியாக இருக்க ஆண்டவன் துணை செய்யட்டும். அவர் என்பன் தான் என் துன்பத்துக்கு ஆறுதல் தர முடியும். நீங்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அம்மா அம்மா.
காணிக்க அனுப்பிச்சாங்க. கட்டிய மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். சொல்லை தட்டாது, அவள் மனதை புண்படுத்தாது. அப்படியாகட்டும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாப்பா. கட்டிய மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. அண்ணா, இன்னும் என்ன பண்றாங்க? கட்டிய மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. அண்ணா, அண்ணா, கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. அண்ணா, வரப்போறியா இல்லையா? தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். தாய் சொல் தட்டாதே, தாய் சொல் தட்டாதே. மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். வரப்போறியா இல்லையா? தாய் சொல் தட்டாதே, தாய் சொல் தட்டாதே, தாய் சொல் தட்டாதே, தாய் சொல் தட்டாதே. மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். அம்மா அம்மா அம்மா, மாப்பிள்ள மாடியில இருந்து விழுந்து மண்டை உடைஞ்சுட்டாமா. டாக்டரை கூட்டிட்டு போறாங்களா? ரொம்ப ஆபத்தாமா. யார் சொன்னது? அவருக்கு ஆபத்து ஒரு காலம் வராது. என் மாங்கல்ய பலம் அவரை பாதுகாக்கும். என் மஞ்சள் குங்குமத்தை கடவுள் காப்பாற்றியே தீருவார். வள்ளி, நான் உடனே புறப்படணும். பல்லுக்காட்களை கூட்டிட்டு வா. ஆகட்டுமா. இந்த மருந்தை மணிக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரத்த சேதம் அதிகமாயிட்டதுனால அடிக்கடி கொஞ்சம் மயக்கம் வரும். அதுக்காக பயப்படாதீங்க. உயிருக்குள்ள ஆபத்திலேயே டாக்டர். அப்படிலாம் அவங்க இருக்காதும்மா. எதுக்கும் ஜாக்கிரதையாகுங்க. நாளைக்கு தான் நிச்சயமா சொல்ல முடியும். கண்ணா, கண்ணா, பேச மாட்டியா? நான் தான் அப்பா. கண்ணா, என்னப்பா வேணும்? என்னப்பா? ராதா, ராதா, ராதா. அம்மா தாயே, நீ கொடுத்த பிச்சை இந்த மாங்கல்யம். இதை நீதான் அம்மா காப்பாற்ற வேண்டும். இந்த அபலையை கைவிட்டு விடாதே அம்மா. என்னம்மா, ஆளுங்க வந்துட்டாங்க. இதை வந்துட்டேன். அம்மா வெளியே புறப்படுறாங்க. ஏஜமா, அம்மா மாப்பிளைக்கு ரொம்ப ஆபத்தா. ராதா பார்த்துட்டு வர போறேன். கொஞ்ச நாள் மாமன் இருக்கா? யாரும் போல, நீங்க போங்க. போங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறாது. இல்லங்க, எங்க போட்ட? அத்தானுக்கு ஆபத்தா அப்பா, அவரை பார்க்கணும். என்ன மறுபடியும் அங்க போய் மானம் கிட்ட வரப்பறியா? அடித்தாலும் வெறுத்தாலும் அவர் தானே அப்பா எனக்கு எல்லாம். அங்கே நரக வேதனை அனுபவித்தாலும் அதுதான் அப்பா என் சொர்க்கம். வேண்டாம் என்றால் விட்டு போகுமா இந்த உறவு? உறவன் நீதான் உயிர் விடுற. அந்த அறிவு அவனுக்கு எங்க போச்சு? மறுகல்யாணம் செய்து போறான். அந்த மறையை நான் பார்க்க போறேன். வெளியே போன்னு சொன்னவங்க வாசப்படி மிதிக்கிறதாவது கூடாது. உடஞ்ச கண்ணாடியை ஒண்ணு சேர்க்க முடியாது. அது முடியாமல் இருக்கலாம்ப்பா. 1000 கொடுமை இருந்தாலும் கட்டிய கணவனோடு வாழ்வத்தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை தரும். தயவு செய்து என்னை தடுக்க வேண்டாம்ப்பா. வாழாத பெண்ணை பெற்ற தந்தை என்ற அவற்று என்னால் உங்களுக்கு வர வேண்டாம்ப்பா. அதுக்காக என்ன அவமானம் சொல்றியா?
அது அவ்வளவு பெரிய அவமானம் என்று உங்களுக்கு பட்டால் இந்த பெண் உங்களுக்கு பிறக்கவே இல்லை என்று எண்ணி என்னை மறந்து விடுங்கள். என்னை தடுக்க வேண்டாம்ப்பா. மறுபடியும் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க விரட்டினா என்ன செய்வேன்? அவங்க காலில் வந்து கெஞ்ச போறேன், இல்ல அனாத மாதிரி தெருவில் நின்று திண்டாட போறேன், அவ்வளவுதானே? இல்லை, என் உரிமைக்காக போராடுவேன். பொறுமையின் எல்லை கண்ட ஒரு பெண் எப்படி உறுதியோடு வாழ முடியும் என்பதை நிரூபிப்பேன். சத்தியத்தின் பலத்தோடு தர்மத்தின் துணையோடு நான் போகிறேன். குலப்பெருமையை நிலைநாட்டுவேன். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவேன். உத்தரவு கொடுங்களப்பா. ஷாபாஷ் ஷாபாஷ். இன்னைக்கு தாமா நீ சுபேதார் வீரமுத்துவின் செல்வ மகள். பொன்னா எங்கடா அவங்களா? எல்லாரும் போயிட்டாங்க எஜமா. பாரா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் பாரு போ. போய் வாமா, போய் வா. பராசக்தி உனக்கு துணை இருப்பா. போய் வா. போய் வரேன் அம்மா. ஒத்துரை இல்லைங்க எஜமா, எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? உட்காருங்க உட்காரு. ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுங்க. இந்த மருந்து சாப்பிடுப்பா கண்ணா. என்ன வந்துட்டு அத்தா, வந்துட்டு வந்து விட்டாயா? இனி எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ என் அருகிலேயே இருந்தால் போதும். என் துன்பமெல்லாம் பறந்துவிடும். இத்தனை நாள் உன்னை பிரிந்திருந்து விட்டேன். நான் மிகவும் துர்பாக்கியசாலி. அப்படி சொல்லாதீங்க அத்தா. உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாமல் பிரிந்திருந்த நான் தான் பாவம் செய்தவன். அத்தை, அந்த மருந்து எப்படி கொடுங்க. ராதா, இனிமேல் நீ இங்கிருந்து போகவே கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் சரி, நீ போகாதே. இல்லை அத்தா, போக மாட்டேன். என் உயிருள்ளவரை உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த உலகில் இனி எவருமே நம்மை பிரிக்க முடியாது. மரணத்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது அத்தா. ஆம் ராதா, நம் உயிர் ஒன்று, உடல் தான் இரண்டு. இனிமேல் யாராலும் நம்மை பிரிக்க முடியாது. பாத்தீங்களா, அன்னைக்கு என்னமோ ரோஷம் கொத்துக்கிட்டு வந்து நாக்க பிடிக்கிட்டானே, இன்னைக்கு எந்த ஓட்டோட பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். ஈரமானம் இல்லாத ஜென்மம். இருந்தா குடுக்கிறேன்னு சொன்ன சீர்வரிசை கொடுத்திருக்க மாட்டான். அடிச்சு துரத்தினாலும் மறுபடியும் அழைச்சுக்கிட்டு வந்துட்டானே. வெறும் வாய் வீச்ச ஒழிய பை வீச்ச காணும். என்ன மானங்கட்ட வாழ்கள் நீ இது. எப்படி குடுத்தனம் பண்ணுவா பாக்குறேன். அவளை விரைத்து அடிக்கிற வரையிலும் நான் தூங்குவேன். ஐயா வா போலாம். நம்ம சின்னம்மா இங்கே இருப்பா. மாப்பிளைக்கு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு சொல்லுங்க, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் எனக்கு கிடைச்ச மரியாதை போறாதா? என்னங்க இந்த சமயத்திலேயே மான மரியாதை எல்லாம் பாக்குறது? மானம் மரியாதை எங்க இருக்கு? அதெல்லாம் எப்போ போயிட்டு. இல்லாட்டா இன்னைக்கு அவங்க பேசின பேச்சை கேட்டு ரெண்டுல அவனை தீக்காம தலை குறைஞ்சு வந்துருக்கா?
மனுஷ ஜென்மங்கள் அவங்க. இதெல்லாம் முன்னே தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு இந்த வேதனைக்கு ஆளா இருப்பாள். என் உயிருள்ளவரை உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த உலகில் இனி எவருமே நம்மை பிரிக்க முடியாது. மரணத்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது அத்தா. இருந்தா குடுக்கிறேன்னு சொன்ன சீர்வரிசை குடுத்திருக்க மாட்டா. அடிச்சு துரத்தினாலும் மறுபடியும் அழைச்சு விட்டு வந்துட்டானே. எப்படி குடுத்தனம் பண்ணுவா பாக்குறேன். முடியாது முடியாது. பணத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமாகக்கூடாது. என்னது பார் மரகதம் பார், என் பொண்ணுக்கு வேண்டிய சீர்வரிசை எவ்வளவு சிறப்பா செய்யறேன் பார். இந்த ஊரை ஆச்சரியப்படும்படியா செய்யறேன். இப்ப எப்படி செய்ய போறீங்க? இந்த வீடு என் பென்ஷன் எல்லாத்தையும் வித்துட்டு போறேன். என்ன கடைசி காலத்துல ஏழை கொடுக்கிற வீடு, வர வயசு சாப்பாடு போடுற பென்ஷன் ரெண்டையுமா வித்துட போறீங்க? ஆமா, விற்கதான் போறேன். ஏழைகளுக்கு உயிரை விட மானம் தான் பெருசுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். அந்த பணப்பேய்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க அவங்களே என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்யறேன் பார். உங்கள் தகாத பேச்சிலே சித்திரவதை அனுபவிக்கிறதை விட தாகத்தால் சாகிறது எவ்வளவு உண்மை. பாரு, கடைசியா சொல்றேன்,
இனிமே இங்க இருந்த மரியாதை கட்டுடும். நானும் அதே தான் சொல்றேன். அளவுக்கு மீறி அத்தைங்கிற மரியாதை போயிடும். என்னடி வாயாடுறேன்? நான் எடுத்து போடாப்புல போட்டுடுறேன். பார்க்கலாம் அதை பிடிவாதமா பிடிக்கிறேன். அதிகாரமா பண்றீங்க. நான் அவனை பெத்தவடி பெத்தவன். நான் அவருக்கு வாழ்க்கைப்பட்டவன். அவர் அருகில் இருப்பது என் பிறப்புரிமை. இதை யாராலும் தடுக்க முடியாது. ராதா, ராதா, எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். இத பாருங்க. ராதா, நீ என் அருகில் இருந்தால் நான் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறேன். நீ என்னை விட்டு சென்றால் என் நிம்மதியும் உன்னோடு சென்று விடுகிறது. ராதா, ஏன் அழுகிறாய்? அழல ஆனந்த கண்ணீர். இல்லை, ஏதோ சொல்ல முடியாத வேதனையை மறைக்க பார்க்கிறேன். இல்லை அத்தா, ஒன்றுமில்லை. வேதனை எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி அதை பற்றியும் கவலை இல்லை. ராதா, கவலையற்ற போது கண்ணீருக்கு வேலை இல்லை. எங்கே உன் இன்ப புன்னகை, ஆனந்த ரேகை படிந்த அந்த அன்பு சிரிப்பு. இந்த அன்பின் சிரிப்பு இல்லாவிட்டால் இவ்வுலகம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். ராதா, என் சிரிப்பு உங்களுக்கு அமைதி தருமானால் ஆயுள் புறமும் சிரித்துக் கொண்டே இருப்பேன் அத்தா. நான் ரசித்துக் கொண்டே இருப்பேன். ராதா, பாத்தீங்களா என் பொண்ணு போற சீதனத்தை பாக்குறவங்க அப்படியே பிரமிச்சு போகணும். இனிமே அவங்க என் பொண்ணு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நமக்கு வாசிக்க ஊரே அமர்த்தப்படுங்க. என்ன சீர்வரிசை, எவ்வளவு செலவு? ஆமா ஆமா, சீர்வரிசை கொடுத்தே மனுஷன் சீரழிஞ்சு போயிடுவான் போல இருக்க. ஜானகி, பாத்தியா சீர்வரிசையே? பிறந்தா ராதாவே பொண்ணா பிறக்கணும். எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னானாலும் சரி, இனி ஒரு நிமிஷம் கூட என் வீட்டு அவ இருக்கக்கூடாது. கழுத்து பிடிச்சு பிடிக்க கழுங்க. பலே கைக்காரி அவ. மிஞ்சினா கெஞ்சினா, கெஞ்சினா மிஞ்சினா. ஜாகிரதை, தாட்சியமே வேண்டாம். பிடிச்சு தழுவ. என்னடி இடிச்சப்படி மாதிரி உட்கார்ந்துருக்க? பாடி கண்ணில்ல உனக்கு ஊசியாரையே குத்துற. பாடி எங்கேடி போறேன்? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புரியுங்க நில்லுங்க. கிட்ட நெருங்கினா தலை தெரிச்சு போயிடும். பெண் துணிஞ்சா எதுக்கு எவராலும் முடியாது. போறீங்க நெருப்படையா விளையாடுறீங்க. அடைச்சி அவளுக்கு பயந்துட்டு ஓடுங்களே. புரியுங்க.
சொத்து கூட கொண்டு போறாங்க. அதுக்கு நடி கடவுள் கண் திறந்தார் எவ்வளவு நாளி. எஜமானியமா கூப்பிடு. சீர்வரிசெல்லாம் பார்த்துட்டோம். ஏப்பனா எடுத்துக்கொண்டா இந்த பணத்தெல்லாம் சரியா எண்ணி பார்த்து சொல்லு. ஆட்சி தீர அனுபவிக்கிட்டோம். ராதா ராதா அவன் ராதா வாமா உன் மாமியாரியா கூப்பிடு. சீரை வரிசை பொறுமை இருந்தாலே வந்து பார்க்க சொல்லு. அப்படியே அசந்து வாய தோன்றுவான். அம்மா என்னம்மா என்ன எல்லாம் நியாயமாத்தான் நடந்திருக்கு. நான் செய்த பாப்பத்திற்கு தகுந்த தண்டனை இதை நான் அனுபவிச்சே ஆகணும். நல்ல வாழ வேண்டிய குடும்பத்தை நாட்டு மக்கள் நினைச்சு பரிசுத்தமான இவங்க மனசு வாழ்படுத்தி ஆண்டவன் என்னை தண்டித்து விட்டார். அம்மா உன்னை சித்தவரை செய்து படாத பாடுபடுத்தினேன். நீ பொறுமையாக இருந்து உன் புருஷனை காப்பாற்றணும். பிறந்த இடத்திற்கும் புகழ்ந்த இடத்திற்கும் பெருமை தேடின புண்ணியவதி ராதா என்னை மன்னிச்சிடு. என்னை மன்னிக்கிடப்பா. மேலிருந்து போயும் கூட சொத்து பிள்ளை மேலில்லாத என்னமா நிக்கிறீங்க? என்ன என்னங்க இந்தமே பொங்குமே இந்தமே பொங்குமே ஒன்றானோம் நெஞ்சிலே உறவானோம் பந்திலே ஒன்றானோம் நெஞ்சிலே உறவானோம் பந்திலே என்னாலும் இல்லறமே இனிதாக செல்லுமே